அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தல நடபடிகள் 10வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். ரட்சிக்கப்பட்ட சன்மார்க்கன் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இத்தாலி தேசத்தில் இங்கே ரோம படைத்தலைவனாக 100 பேருக்கு அதிபதியாக இருந்த கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான் என்று பார்க்கிறோம். அகஸ்டஸ் சீசர் என்று சொல்லக்கூடிய ரோம பேரரசனுடைய பெயர் நினைவாக இது செசரியா என்கிற பெயரிடப்பட்டிருக்கிறது. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து அவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இன்றைக்கு சன்மார்க்கராய் வாழ்கிறபடினாலே ரட்சிப்பு பெற முடியாது. ரட்சிப்பை பெறுகிறதற்கு தேவன் வழிகளை வைத்திருக்கிறார் என்பதை இந்த அதிகாரத்தில் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அவன் தேவ பக்தி அவனுக்கு இருந்தது. அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. அவன் மிகுந்த தான தர்மங்களை அவன் செய்து கொண்டு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற தனக்கு கிடைத்த வெளிச்சத்தில் ஒரு ரோம அதிகாரியாய் இருந்த போதிலும் கூட அவன் யூதனாக மாற்றப்பட்டது போல யூத முறைமைகளை அவன் கைக்கொண்டு வாழ்கிறதை இங்கே பார்க்கிறோம். பொதுவாக ரோம போர் சேவகர்கள் அவர்கள் புத்தி கூர்மை உள்ளவர்களாக, இரக்கமற்றவர்களாக, அவர்களால் எப்படியும் ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அந்த காரியத்திலே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உடையவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தில் இருந்தும் கூட முரண்பாடான காரியங்களைத்தான் தங்களுடைய வாழ்க்கைகளை செய்ய முடியுமே ஒழிய வேதத்தின்படி அவர்களால் நிச்சயமாக செய்ய முடியாது. இரக்கமற்ற ஒரு தன்மையில் செயல்பட வேண்டும். ஆனால் இவனுடைய காரியங்கள் வித்தியாசமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தான் அவனுக்கு கொஞ்சம் வெளிச்சத்தில் நடக்கிற அவனுக்கு பூரண வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக தன்னுடைய தூதனை ஆண்டவர் அனுப்புகிறதை பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்ததியில் வந்து எட்டியிருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனுடைய வீட்டிலே தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அங்கே கொர்நேலியுவோடு கூட ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு தெளிவான காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இருதயங்களை ஆயத்தப்படுத்துகிறவர் கர்த்தர். இங்கே கொர்நேலியு கிடைத்த கொஞ்ச வெளிச்சத்தில் அவன் ஆண்டவரை பின்பற்றுகிறவனாக இருந்தபடியினால் ஆண்டவர் அவனுக்கு அதிகமான வெளிச்சத்தை கொடுக்க விரும்புகிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 19 21 வரையிலும் பார்க்கும் பொழுது, ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. அதாவது ஒளியை கொஞ்சமாவது நேசித்தா அந்த நிச்சயமாக அதிகமான ஒளியை கொடுத்து வெளிச்சத்திலே வெளிச்சத்தை காணும்படியாக ஆண்டவர் உதவி செய்வார். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் இயேசு தன்னை குறித்து சொல்லுகிறார், மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் என்னை பார்க்கிலும் சத்ருவின் கிரியைகளையே அதிகமாய் விரும்புகிறபடியினால் ஆக்கினை தீர்ப்புக்கு அது காரணமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். இந்த ஒளியினிடத்திற்கு வருகிற கொர்நேலியுவைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். யோவான் 8:12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அதே போல் வசனம் 10 பார்க்கிறோம், சத்தியத்தை கேட்பதற்கு தேவன் கொர்நேலியுவை ஆயத்தப்படுத்தி விட்டார். சத்தியத்தை அறிவிப்பதற்கு அங்கே பேதுருவை ஆயத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நிச்சயமாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் அங்கே பேதுருவை ஆயத்தப்படுத்தி கொண்டு வர வேண்டும். எருசலேமிலே பரலோகத்தின் சாவியை
திறந்துவிட்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பேதுருவை பயன்படுத்தினார். அதே போல சமாரியா பட்டணத்திலே பிலிப்பினால் செய்யப்பட்ட ஊழியத்திலே ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு தேவனுடைய ராஜ்யத்தின் சாவியை வைத்திருந்த பேதுருவை பயன்படுத்தினார். இங்கே மூன்றாவதாக ஒரு புறஜாதியினுடைய வீட்டிலே பரிசுத்த ஆவியானவரை, அதாவது தேவ ராஜ்யத்தின் சாவியை பயன்படுத்துகிறதற்கு பேதுருவை பயன்படுத்த அங்கே ஆண்டவர் பேதுருவையும் ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஊழியத்திலே ஒரு காரியத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் பிரசங்கிக்கிறவர்களை அவர்களுடைய அறை வீடுகளிலே அவருடைய பாதத்திலே அமர வைத்து அவர்களுக்கு தேவையானவைகளை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அவர்கள் பாரம்பரியங்களிலே சாகவில்லை என்று சொன்னால், அல்லது அநேக சடங்காச்சாரங்களிலே சாகவில்லை என்று சொன்னால், அவர்களுடைய வழிகள் தவறாக இருக்கும் என்று சொன்னால், எண்ணங்கள் யோசனைகள் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக இருக்கும் என்று சொன்னால், அவர்களை தன்னோடு கூட அவர்கள் பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிற போது, வேதம் வாசிக்கிற போது ஆண்டவர் அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். பிரசங்கிக்கிறவர்களையும் ஆயத்தப்படுத்துகிறார். பிரசங்கங்களை கேட்கிற இருதயங்களையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். இவ்வுலகத்தில் ஒரு மிகவும் பிஸியான உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் மக்கள் எல்லாம் ஆண்டவரை நினைப்பார்களோ, எல்லாருமே காலையில் எழுந்தவுடன் தங்களுடைய பணிக்கு வேகமாக செல்லுகிறார்கள். படிக்கிற பிள்ளைகள் படிப்பதற்கு வேகமாக செல்லுகிறார்கள். கவர்மெண்ட் ஆஃபீஸ் வேகமாக இயங்குகிறது. அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய காரியங்களை செய்கிறதற்கு உலக பிரகாரமாக அத்தனை பேரும் பிஸியாக சென்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் என்னையா செய்து கொண்டிருக்கிறார் என்று நினைத்தோம் என்று சொன்னால், எல்லாவற்றிற்கும் மேலான முக்கியத்துவமாக வாய்ந்த ஒரு வேலையை ஆண்டவர் செய்கிறார். என்ன செய்கிறார்? ஆண்டவர் தன்னுடைய பாதத்தில் தன்னுடைய பிள்ளைகளை அமர வைத்து தனக்காக ஆண்டவர் அவர்களை ஆயத்தப்படுத்தி அவர்களை பிரசங்கிக்கிற ஒரு கருவியாக ஆண்டவர் மாற்றுகிறார். பிரசங்கங்களை கேட்கிறதற்கு ரட்சிக்கப்படுக வேண்டிய உள்ளங்களை, கொஞ்சம் வெளிச்சத்தில் இருக்கிறவர்களை அதிக வெளிச்சத்தை காணும்படியான கிரியைகளை உலகத்தில் நாம் பார்க்கிற எல்லா முக்கியமான பணிகளிலும் ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பணியை அண்ட சராசரங்களை உண்டாக்கி ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். இங்கே தோல் பதனிடுகிறவனுடைய வீட்டிலே ஆண்டவர் அவனுக்கு அருமையான ஒரு தரிசனத்தை பேதுருவுக்கு கொடுக்கிறார். அவன் பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து 6 மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி என்று சொன்னால், நம்முடைய டைம் படி மதியம் 12 மணி அந்த நேரத்தில் அவனுக்கு மிகுந்த பசி உண்டாயிற்றுன்னு சொன்ன உடனே வாய் திறந்து கேட்டுட்டாரோ என்னவோ அவனுக்காக சாப்பாடை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். அந்த நேரத்தில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதையும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டி போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதையும், அதிலே பூமியில் உள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் விருட்சங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதையும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து பூசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அவன் லேவியராகமம் 11வது அதிகாரத்தை கடைபிடிக்கிற ஒரு யூதன், ரட்சிக்கப்பட்ட ஒரு யூதன், விருத்த சேதனமுள்ள ஒரு யூதன். அவன் பாரம்பரியத்திலிருந்து ரட்சிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவோடு கூட 3.5 வருடங்கள் ஊழியத்தில் இருந்தவன். இப்பொழுது ஞானஸ்நானத்தை பெற்று அவன் பரிசுத்த ஆவியையும் பெற்றிருக்கிறான். பரிசுத்த ஆவியை இந்த பூமியிலே அவன் திறந்து விடுகிற ஒரு சாவியையும் வைத்திருக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சரி செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. பாரம்பரியத்திற்கு சாகாமல் இருக்கிறான். அவர்கள் புறஜாதிகள், அசுத்தமுள்ளவர்கள், புறஜாதிகள் சாப்பிடுகிற சாப்பாடுகள் அசுத்தம். அவர்களோடு கூட சாப்பிடுகிறவரும் அவர்களுடைய வீட்டில் பிரவேசிக்கிறவர்களும் தீட்டுள்ளவர்கள் என்கிற ஒரு எண்ணமுடைய, ஒரு பாரம்பரியமுடைய ஒரு பேதுருவை இங்கே ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். புறஜாதியின் மத்தியில் இவனை பயன்படுத்த வேண்டுமென்று சொன்னால், முதல்ல இவனை என்னுடைய பாதத்தில் அமர வைத்து இவனை சரி செய்ய வேண்டுமென்று ஆண்டவர் இடைபடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று அவர் சொல்கிறாரு. 2வது தரமும் இதே போல் நடக்குது, 3வது தரமும் அப்படியே நடக்குது. அதுக்கப்புறம் அந்த கூடானது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது.
அவன் தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ள ரொம்ப சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது தான், என்ன ஆண்டவரே நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எனக்கு காமிக்கிறீங்க, தேவன் சுத்தப்படுத்தினதுன்னெலாம் சொல்கிறீங்களேன்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே பேதுரு என்று மறுபேறு கொண்ட சீமோன் இங்கே தங்கி இருக்கிறாரான்னு சொல்லி கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் அங்கே சீமோனுடைய வீட்டில் நின்று விசாரிக்கிறார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கும்போது ஆவியானவர் சொல்கிறார், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடு கூட போ, நான் அவர்களை நானே அனுப்பினேன்னு அவனுக்கு பேதுருக்கு சொல்கிறார். அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷனிடத்திற்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவர்கள் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன? அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாயிருக்கிற கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனால் தேவத்தனமாய் கட்டளை பெற்றார்னு அவங்க சொல்கிறாங்க. அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து, இங்கே ஆண்டவர் பேதுருவை ஆயத்தப்படுத்திட்டார். புறஜாதி மனுஷர்களை உள்ளே அழைச்சி அவங்களுக்கு உபச்சாரம் செய்து, இதை அவர்கள் செய்வதே இல்லை. லேவியராகமம் 11 படி அவர்கள் இந்த காரியத்தில் அவர்கள் ஈடுபடுவதே இல்லை. அவர்களுக்கு உபச்சாரம் செய்து மறுநாள் அவங்க கூட புறப்பட்டு போகிறான். யோப்பா பட்டணத்தாராகிய சகோதரர்கள் சிலரும் அவனோடு கூட போகிறாங்க. அங்கே செசரியா பட்டணத்துக்கு வந்தால் கொர்நேலியு அங்கே தன்னை ஆயத்தப்படுத்துகிறது மாத்திரமல்ல, தான் ரட்சிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றது போல அங்கே உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூடி வரவழைத்து அவர்களுக்காக காத்திருக்கிறான். இருதயங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஊழியனையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். இதுதான் ஆண்டவர் உலகத்தில் செய்கிற மகத்தான ஒரு செயல். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்தரும், நானும் ஒரு மனுஷன்தான். அவன் ஆயத்தமாக இருக்கிறான். எல்லா மகிமையும் கனத்தையும் தேவன் ஒருவருக்கே செலுத்த வேண்டும் என்பதில் அத்தனை ஒரு கரிசனை உடையவனாக இருக்கிறபடினால் சொல்கிறான், நானும் ஒரு மனுஷன்தான். அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறத கண்டு அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியுடனே கலந்து அவனிடத்தில் போக்குவரமாக இருப்பது யூதனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அப்படிதான் தொடங்குகிறான். ஆண்டவர் என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் என்னை அழைத்தனுப்பின போது நான் எதிர்பேசாமல் வந்தேன். இப்பொழுதும் என்ன காரியத்துக்காக என்னை அழைத்தீர்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே என்று சொல்லி ஒரு நீண்ட தன்னுடைய அறிமுகத்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து பேதுரு அங்கே பேசத் தொடங்குகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், நீ அவனை அழைத்தனுப்பு, ரட்சிக்கப்படும்படியான காரியத்தை அவன் உனக்கு சொல்லிக் கொடுப்பான் என்று ஆண்டவர் சொன்னார் என்கிற காரியத்தை அவன் சொல்லி முடித்த உடனே இப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவருடைய சமூகத்தில் யூதன்னி கிடையாது, கிரேக்கண்ணி கிடையாது, அடிமைனி கிடையாது, சுவாதினன் என்று கிடையாதே. அந்த காரியத்தை கருத்தில் கொண்டவனாக தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எந்த ஜனத்திலாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் அவனை கொஞ்சம் வெளிச்சத்தில் அவன் வாழ்ந்தான். அவன் உகந்தவனாய் மாறும்பொழுது அவனுக்கு அநேக வெளிச்சத்தை கொடுத்து தன் பக்கமாக ஆண்டவர் இழுக்க நினைக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அறியாத கொர்நேலியுவுக்கு அவன் சொல்லிக் கொடுக்கிறான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த போது என்று சொல்லி ஒரு நீண்ட பிரசங்கத்தை அவன் செய்கிறான். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறான். இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லுகிறான். அவருக்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். மரத்திலே தூக்கி அவரை கொலை செய்தார்கள், 3ஆம் நாளிலே அங்கே இயேசு கிறிஸ்து அவர் எழுப்பப்பட்டார் என்கிற காரியத்தை, தேவனால் எழுப்பப்பட்டார் என்கிற சுவிசேஷத்தை அருமையாக அவன் அங்கே பிரசங்கித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் சுவிசேஷத்தின் முழு சுவிசேஷத்தையும் பேசி கொண்டிருக்கும் பொழுது 44வது வசனத்தில் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பெரிய பிரசங்கம், நீண்ட ஒரு இன்ட்ரொடக்ஷனை கொர்நேலியு கொடுக்கிறார். பேதுரு ஒரு நீண்ட பிரசங்கத்தை செய்கிறார். ஆவியானவர் பார்த்தார், தன்னுடைய வேலை வந்தபடியினால் யாவர் மேலும் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தறியப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். இங்கே பரலோக சாவியை பேதுரு பயன்படுத்தி விட்டார். பரிசுத்த ஆவியானவர் யாவர் மேலும் இறங்கினபடியினால் பேதுரு சொல்கிறார்,
நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். சில நாளில் அவங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டாங்களோ அந்த சாப்பாடை தான் பேதுரு சாப்பிட்டார். அவர்களோடு கூட தங்குகிறார். அந்த சுத்தமுள்ளவன் அவர்களோடு கூட பழகினால் தீட்டுப்பட்டு விடுவேன், சுத்தமான சாப்பாடு அவர்களோடு கூட பழகினதுனால அந்த சாப்பாடையும் சாப்பிட வேண்டியதாயிற்று. இன்றைக்கி புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு நெருங்குண்டு செத்ததையும் இரத்தத்தோடு புசிக்கிற காரியங்களையும் விளக்கப்பட்டிருக்கிறது. மற்ற காரியங்களை இங்கே ஆண்டவர் ரத்து செய்து விட்டதை பார்க்கிறோம். அவர்கள் கைகழுவாமல் சாப்பிடுகிற அந்த சூழ்நிலையிலேயே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் உள்ளே போகிற சாப்பாடு கைகழுவாமல் சாப்பிடுகிற சாப்பாடு உங்களை தீட்டுப்படுத்தாது. மனுஷருடைய உள்ளத்திலிருந்து இருதயத்திலிருந்து வருகிற காரியங்களே மனிதனை தீட்டுப்படுத்தும் என்கிற கருத்துக்களை இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுதே இந்த சாப்பாடை குறித்த காரியங்களை ஆண்டவர் ரத்து செய்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 15:11 சொல்கிறார், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். மார்க்கு 7வது அதிகாரம் 18-19 அவர் சொல்லுகிறார், எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் அவைகள் நீங்கி போயிடும். அதே போல் 1 தீமோத்தேயு 4:3-5 வரையிலும் பவுல் எழுதுகிறார், விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல, அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் இந்த சாப்பாட்டை குறித்த காரியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ரத்து செய்கிறதை இங்கே பார்க்கிறோம். அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது என்பது அல்ல. இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்கிற கருத்தைத்தான், ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற கருத்தைத்தான் இங்கே வலியுறுத்துகிறது. ஆகவே தான் புதிய ஏற்பாட்டு சபையானது நொறுங்குண்டு செத்ததை, ஆக்சிடெண்ட்டில் செத்த காரியங்களை, அந்த மிருகங்களினுடைய சதைகளை, மாம்சங்களை சாப்பிடக்கூடாது. அதே போல் இரத்தத்தோடு கூட நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஏன்னா மனுஷன் அந்த மிருகத்தினுடைய உயிர் அந்த இரத்தத்தில் இருக்கிறபடினால இரத்தத்தோடு கூட சாப்பிடக்கூடாது என்கிற கருத்துக்களானது புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்களால் அங்கே முடிவு செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த சத்தியத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கொஞ்சம் வெளிச்சத்தில் இருந்தால் போதும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். யோவான் 3:36 குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும் என்றார். எபேசியர் 2:8-9 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இந்த காரியத்தை தான் கொர்நேலியு வீட்டில் அவன் ஜெபிக்கிறவனாக, தேவ பக்தி உள்ளவனாக, தேவனுக்கு பயப்படுகிறவனாக, தானம் தர்மம் செய்கிறவனாக இருந்த போதிலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுகிறதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது மறுஜென்ம முழுக்கினால பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினால் அவர் ரட்சிக்கிறவர் என்பதை அங்கே கொர்நேலியு வீட்டில் புறஜாதிகளின் மத்தியில் ஆண்டவர் செய்து காட்டினார். ஊழியனையும் ஆயத்தப்படுத்தினார். அங்கே சத்தியங்களை கேட்கிற இருதயங்களையும் ஆயத்தப்படுத்தி கர்த்தர் தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம் பிரசங்கிக்கிறவர்களாக இருந்தால் ஆண்டவருடைய இருதயத்தில் அவருடைய பாரத்தை புரிந்து கொண்டு, அறை வீட்டில் ஜெபிக்காத ஒரு மனுஷன் அம்பலத்தில் ஆடவே முடியாது. அறை வீட்டில் ஆயத்தப்படுத்தி தேவன் சொல்லுகிற சத்தியங்களை வெளியே கொண்டு போகும் பொழுது நமக்கென்று ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற இருதயங்களுக்கு நேராக நம்மை வழிநடத்த முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.